ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு நமது இல்லம். இன்னைக்கு நம்ம விளக்கில் உள்ள திரியை தினமும் மாற்ற வேண்டுமா அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் இருக்குது. அதுக்குண்டான ஒரு பதிவு தான் இது. நம்ம சேனலில் ஏற்கனவே வீட்டில் விளக்கு ஏற்றும் பொழுது இந்த பொருளை போடுங்கள், கஷ்டம் காணாமல் போகும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இது மிகப்பெரிய அளவில் உங்கள் வீட்டில் நல்ல மாற்றங்களை முன்னேற்றங்களை கொடுக்கும். நம்ம சேனலில் இருக்க அந்த பதிவையும் போய் பாருங்கள் விவர்ஸ். பொதுவாகவே விளக்கு ஏற்றுவதை பற்றிய சந்தேகங்கள் நிறைய பேருக்கு இருக்குது. அதற்குண்டான பல பதிவுகள் நம்ம சேனலில் தொடர்ந்து தந்துக்கிட்டு தான் இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி ஒரு பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு இப்போ ஒரு நாளைக்கு விளக்கு ஏற்றுறோம், அந்த தினமுமே அந்த திரியை மாற்றணுமா அல்லது அதே பழைய திரியில் நம்ம விளக்கு ஏற்றலாமா அப்படின்ற ஒரு சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கும். அதற்கு நம்ம என்ன செய்யணும், அதாவது தினமும் ஏற்றுபவர்கள் என்ன செய்யணும், ஒரு சிலர் அகண்ட தீபம் அப்படின்ற அணையா விளக்கு ஏற்றுவாங்க. அவங்களாம் என்ன செய்யணும், தினமுமே அவங்களும் திரிய மாற்றணுமா அப்படின்றத பற்றிலாம் தெளிவாக அந்த பதிவில் பார்க்கலாம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வியூவர்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு வீட்டில் நம்ம எதற்காக விளக்கு ஏற்றுகின்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறைவனுக்காக மட்டும் கிடையாது, நமக்காகவும் நமது வீட்டில் எல்லாமே சுபிட்சமாக இருக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் அந்த விளக்கு ஏற்றுறோம். அந்த மாதிரி நம்ம விளக்கு ஏற்றும் பொழுது நிறைய தவறுகள் நிறைய பேர் செய்வாங்க. அந்த மாதிரி செய்வதன் மூலம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் அதிகமாகுமே தவிர குறையாது. அதனால் விளக்கேற்றும் பொழுது நம்ம சில தவறுகளை செய்யாமல் இருப்பது நல்லது. அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா, திரி மாற்றுவது. இப்போது தினமுமே நாங்கள் விளக்கு ஏற்றுறோம், நேற்று ஏற்றின திரி அப்படியே இருக்குது, அதுலேயே நம்ம மறுபடியும் ஏற்றலாமா அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா, இப்போது நீங்கள் காமாட்சி விளக்கு ஏற்றுறீங்க, தினமும் காலையில் ஒரு 10 நிமிஷம் உங்கள் வீட்டில் ஏற்றுவீங்க. அதே போல் அல்லது மாலையில் 10 நிமிஷம் சிலர் ஏற்றுவாங்க. எப்போ ஏற்றுறீங்களோ அந்த சின்ன திரியாக தான் நீங்கள் போட்டிருப்பீங்க. பாதி அளவில் எரிஞ்சிருச்சு, கருப்பாக இருக்கிற திரியில் மறுபடியும் நீங்கள் விளக்கு ஏற்றக்கூடாது. அந்த மாதிரி தினமும் விளக்கு கொஞ்சம் நேரம் மட்டும் ஏற்றுறவங்க அந்த பழைய திரியை எடுத்து போட்டுட்டு நீங்கள் மறுநாள் ஏற்றும் பொழுது புது திரியை போட்டு ஏற்றுவது நல்லது. ஏன்னா நீங்கள் சின்ன சின்ன திரியாக தான் வச்சுருப்பீங்க. பெரிய திரியாக இருக்குது காமாட்சி விளக்கில் அப்படின்னா ஒரு 2 நாட்களுக்கு ஒரு முறை கூட நீங்கள் திரியை மாற்றலாம். ஆனால் சின்ன திரி இருக்கும் பொழுது பாதி எரிஞ்சு திரி கருகி போய் ரொம்ப சின்னதாக இருக்கும். அதில் கண்டிப்பாக நீங்கள் ஏற்றுவதன் மூலம் நம்ம வீட்டில் மேலும் மேலும் கஷ்டமான சூழல் தான் உருவாகும். அதனால் அந்த சின்னதாக திரி இருக்குது நம்ம மிச்சப்படுத்துகிறோன்னு ஏற்றாதீங்க. திரிலாம் ரொம்பவே விலை கம்மி தான். சின்ன சின்ன திரி நிறைய வாங்கிட்டு தினமுமே நீங்கள் மாற்றிக்கிட்டே வர்றது உங்கள் வீட்டில் ஒரு சகல ஐஸ்வர்யங்களையும் கண்டிப்பாக கொடுக்கும். தேவையில்லாத பிரச்சனைகள், கஷ்டங்கள் இதெல்லாம் நீங்கும். அதனால் நம்ம விளக்கை எப்பொழுதுமே ஒரு சரியான ஒரு முறையில் ஏற்றணும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ தினமும் கொஞ்சம் நேரம் ஏற்றுறவங்க தினம் புது திரி மாற்றி ஏற்றுவது குடும்பத்திற்கு மிக மிக நல்லது. சரி, இப்போ அகண்ட தீபம், அதாவது அணையா தீபம் ஒரு சிலர் வீட்டில் எப்பொழுதுமே அணையாமல் அந்த தீபத்தை அவங்க ஏற்றி வச்சுருப்பாங்க, எரிய விட்டுட்டே இருப்பாங்க. பெரிய காமாட்சி விளக்காக இருக்கும் அல்லது பெரிய அகல் விளக்காக இருக்கும். அதில் நிறைய எண்ணெய் போட்டு திரி நிறைய பெரிய திரியாக போட்டு ஏற்றி வச்சுருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த திரியை தினமும் மாற்றணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. அந்த பெரிய திரி உங்களுக்கு எவ்வளோ நாளைக்கு வரும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஒரு வாரம் கழித்து நீங்கள் கண்டிப்பாக மாற்றலாம். ஒரு சிலர் 10 நாள் 20 நாள் வர அளவுக்கு கூட உள்ளே வச்சுருப்பாங்க. அந்த அளவுக்கு வச்சுருக்க தேவையில்லை. வாரத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக நீங்கள் அந்த அகண்ட தீபம் ஏற்றுனீங்கன்னா திரியை மாற்றி ஏற்றுங்க. இது உங்கள் குடும்பத்துக்கு ரொம்பவே ஒரு நல்ல பலன்களை கொடுக்கும். நம்ம அதே திரியில் ரொம்ப நாள் ஏற்றுவதை காட்டிலும் அந்த ஒரு வாரத்துக்கு தேவையான அகண்ட தீபத்தில் நீங்கள் திரியை போட்டு அதுக்குள்ளே நீங்கள் திரியை மாற்றி விடுவது நல்லது. இப்போ நான் எங்கள் வீட்டில் எப்பொழுதுமே அந்த அணையா விளக்கு அப்படின்றது எரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். அதனால் நம்ம வாரத்துக்கு ஒரு முறை அந்த திரியை மாற்றிட்டு விளக்கை நம்ம கழுவிட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி நீங்களும் அகண்ட தீபம் ஏற்றுவது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதற்கும் நான் பதிவு போடுறேன். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அகண்ட தீபம் ஏற்றுபவர்கள் வாரம் ஒரு முறை கண்டிப்பாக நீங்கள் திரியை மாற்றி ஏற்றுங்க. அதே போல் தினமும் கொஞ்சம் நேரம் மட்டும் எங்கள் வீட்டில் தீபம் எரியும் அப்படின்னா நீங்கள் தினமுமே சின்ன சின்ன திரிகள் வாங்கி வச்சுட்டு புதுத்திரி போட்டு ஏற்றுவது மிக சிறப்பான பலன்களை, அந்த இறை அருளை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும்.
இது மாதிரி விளக்கு பற்றிய பல்வேறு சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதற்குண்டான வீடியோ நான் போடுறேன். நிறைய நம்ம சேனல்லையே பதிவுகள் உங்களுக்கு இது விளக்கு பற்றி மட்டும் கிடையாது. எளிமையான பரிகாரங்கள், எளிமையான கோவில்கள், வழிபாடுகள், மந்திரங்கள் எல்லாமே நம்ம சேனலில் போட்டுக்கிட்டு தான் இருக்கோம். மிகவும் பயனுள்ள தகவல்கள் தான் நம்ம சேனலில் வரும். அதெல்லாம் தெரிஞ்சிடும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வியூவர்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.